நம்ம சுற்றி எடுத்துக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. மறுபடியும் மேலே வச்சு சுற்றி எடுத்துக்கணும். இதே மாதிரி ஏற்கனவே கட்டியிருக்கிற பூவுக்கு மேலே வச்சு சுற்றி சுற்றி எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம ஒரே சைஸாக இருக்கிற மல்லிப்பூவாக பார்த்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னதும் பெருசுமா இல்லாமல் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ மறுபடியும் நல்லா சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம கட்டியிருக்கிற பூவுக்கு மேலே வச்சு அந்த நூல் அது ஏற்கனவே கட்டியிருக்கிற பூவுக்கும் இப்போ வைக்கிற பூவுக்கும் நடுவில் வச்சு வர மாதிரி இழுத்து இழுத்து சுற்றிக்கணும். நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். நூல் லூஸ் ஆனால் பூவெலாம் கொட்டிடும். ஏற்கனவே கட்டியிருக்கிறதுக்கு மேலே வச்சு நூலை நடுவில் விட்டு எடுத்துக்கணும். நமக்கு இது மாதிரி எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நூல் விட்டுக்கிட்டு கட்டுனா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே சுற்றி சுற்றி கட்டிக்கிட்டே இருந்தால் அழகாக ரவுண்டாக வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நீளம் போதும்னா நம்ம எப்பயும் முடிச்சு போடுவோம்ல அது மாதிரி போட்டுக்கிட்டு கட் பண்ணிட வேண்டியதான். நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு மறுபடியும் இன்னொரு நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, நல்லா ரவுண்டாக வந்துருக்குது. எனக்கு இன்றைக்கி பெரிய சைஸ் மல்லிகைப்பூ கிடைக்கல, நார்மலாக இருக்கிற மல்லிகைப்பூ தான் கிடச்சிது. அதனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது, மீடியம் சைஸாக இருக்கும். இது மாதிரி சுற்றி சுற்றி கட்டினா அழகாக உருண்டையாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.